Question number 5. Show that the straight lines. Two lines கொடுத்துறாங்க அது skew அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் and hence find the shortest distance between them. Okay. So skew lines அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும், not parallel and the distance not intersecting சொல்லலாம். ஓகே, நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி நாட் ஈக்குவல் டு 0 சொன்னால் நாட் இன்டர்செக்ட், அப்போ நெய்தர் பேரலல் நாட் இன்டர்செக்டிங், தட் இஸ் ஸ்கியூ லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த கிவன் லைன்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்க பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2y ஈக்குவல் டு மைனஸ் 12z. இன்னொரு ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 6z மைனஸ் 6 ஈக்குவல் டு இருக்குங்களா. இது கார்ட்டீசியன் ஃபார்மு. இந்த கார்ட்டீசியன் ஃபார்மு ப்ராப்பராக இல்லை. எப்படி இருக்கணும்னா எக்ஸ் ஒய் செட்டு கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது, இருக்குது ஆனால் இங்கே இல்லைங்களா. அப்போது இந்த இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை எப்படி ஆல்ட்ரேட் பண்ணிடலாம் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே கீழே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி எழுதலாம்னா ஒய் டிவைட் பை 1/2ன்னு எழுதலாம். இதை வந்து இசட் பை மைனஸ் 1/12ன்னு எழுதலாம். அப்போ டிவைடில் இருக்குது பாருங்கள். ஸோ செகண்ட் லைன் அந்த மாதிரி எழுதலாம், எக்ஸ் பை 1 ஈக்குவல் டு இங்கே ஒய் ப்ளஸ் 2 பை ஒன்றுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் 6 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இசட் மைனஸ் 1 6, அந்த 6 டிவைடில் எழுதுனா 1/6 இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போது இதில் நான் என்ன செய்கிறேன், இதில் எல்லாமே எனக்கு வந்து 12 வந்து டிவைடில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா டினாமினேட்டரில் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், 12 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா டிவைடட் பை 12 அப்படி பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 பை நான் எல்லாத்தையும் தான் செய்ய போகிறேன். அப்போது 12 1 × 12 ஈக்குவல் டு இங்கே ஒய் பை இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 6ன்னு வந்துடும் எனக்கு. ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கேன்சல் ஆகிட்டு இசட் பை மைனஸ் 1. ஸோ இதை நான் டேரெக்டாக இடத்துல வந்து பண்ணியிருக்கிறேன். இல்லை நம்ம டேரெக்டாகவே டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும். இப்போ டிவைட பை 12 டிவைட பை 6 டிவைட பை கேன்சல் பண்ணால் -1 கீழே வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் டிவைட பை 6 ஏன்னா பெரிய நம்பர் 6. அப்போது இந்த இடத்துல டிவைடட் பை நான் 6 பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பை 6 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2/6 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1/1ன்னு கிடச்சிடும். சரி, ரெண்டும் ஒன்று தான். 6ஆல் நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் நம்பராக மாற்றத்தை செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள் ப்ராப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் ப்ராப்பராக இருக்குது. இப்போ நம்மளால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டார் எப்படி அதெல்லாம் பாருங்கள். இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கா. கார்ட்டீசியன் ஃபார்மில் இருந்தால் இது x1 இங்கே ஒய் மைனஸ் y1 இசட் மைனஸ் z1 இருக்கும். இது ரெண்டு 0ன்றதுனால இந்த இடத்துல -1 மட்டும் தான் இருக்கும், எக்ஸ் மைனஸ் -1. அப்போது ப்ளஸில் இருந்தால் மைனஸில் எழுதணும். அப்போ மைனஸ் ஐ கேப்னு எழுதிக்கலாம் ஏ வெக்டார். கீழே இருந்தால் அது பி வெக்டார் நமக்கு தெரியும், டைரக்ஷன் ரேஷியோ. அப்போ 12 ஐ கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் கே கேப். இதில் வந்து பாருங்கள் சி வெக்டார், இதில் பாயிண்ட் வந்து சி வெக்டார் சொல்லுவோம். சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப்போ சி வெக்டாருக்கு என்ன அப்படின்னா இங்கே 0 x மைனஸ் 0 இங்கே ஒய் மைனஸ் y2. அப்போ இங்கே +2 இருந்தால் -2ன்னு எடுக்கணும். அப்போ -2 ஜே கேப் எழுதணும். இந்த இடத்துல -1 தான் +1, அப்போ ப்ளஸ் கே கேப். இந்த மாதிரி டேரெக்டாக நான் எழுதிட்டேன். அதாவது கார்ட்டீசியன்லேருந்து வெக்டாருக்கு டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து டிவைடில் இருக்கிறது எல்லாத்தையும் டி வெக்டார்னு எடுக்கலாம். ஸோ 6i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் கே கேப். ஓகே, சரி, ஏபிசிடி எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் பி வெக்டாரும் டி வெக்டாரும் ரெண்டும் வந்து அதாவது சம் ஸ்கேலர் மல்டிபிளாக இருக்குதா இல்லை ஈக்குவலாக இருக்கான்னா கிடையாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பி வெக்டார் அண்டு டி வெக்டார் ஆர் நாட் பேரலல் வெக்டார்ஸ். இது ரெண்டு வெக்டார் நாட் பேரலல் அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டு லைனும் நான் பேரலல் லைன். சரிங்களா, பேரலல் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்டர்செக்ஷன். அப்போ கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷனுக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் இன்டர்செக்ஷன் அது செக் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறோம் ஃபார்முலா அப்படின்னா டிட்டர்மினன்ட் போட்டுட்டு
x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, b1, b2, b3, d1, d2, d3 equal to 0. இந்த வேல்யூவாக இருந்தாலும் இன்னொன்று என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் c minus a கமா b வெக்டார் கமா d வெக்டார் ஈக்குவல் டு இது ரெண்டு ஒன்றுன்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. இது வந்து வெக்டாரில், இது வந்து கார்டீசியனில். நல்லா பாருங்கள், இது வந்து வெக்டாரில், இது வந்து கார்டீசியனில். இப்போ சிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு, ஏங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ ஏங்கிறது நமக்கு தெரியுமே, அதாவது x1, y1, z1ங்கிறது ஏ பாயிண்ட்டு. அது என்னது -1, 0, 0. அது நல்லா தெரியுது நமக்கு இல்லைங்களா. பாருங்க x minus x1, அதனால் -1 மைனஸ் மட்டும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 0. நெக்ஸ்ட்டு x2, y2, z2, அது வந்து சியோடைய பாயிண்ட் சரிங்களா. இதில் எங்கே இருக்கு பாருங்க கார்டீசியன் ஃபார்மில் x minus 0. அப்போ 0, -2, +1 அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ அப்போது 0, -2, +1. நெக்ஸ்ட்டு b1, b2, b3 இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா b1, b2, b3 இந்த 12, 6, -1. அப்போ 12, 6, -1. நெக்ஸ்ட்டு d1, d2, d3 இந்த வேல்யூஸ் வந்து 6, 1. சரி, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஜெக்ட் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதா செக் பண்ணலாம். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் x2 minus x1 இதில் எடுத்து மைனஸ் பண்ணுங்க. 0 மைனஸ், அப்போ மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். இங்கே -2 -0, திஸ் இஸ் 1 -0. அடுத்தது 12, 6, -1, 6, 6, 1 டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போது 1, -2, 1 கண்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12, 6, -1, 6, 6, 1. ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அப்போ என்ன கிடைக்குதுன்னா 1 × 166 -, +6. நெக்ஸ்ட்டு -2 × -1 +2 ஆகிடும். கிராஸ் பண்ணா 12, திஸ் இஸ் -1 +6 +1 × 12 × 6, so 72, this is -36 equal to 6 + 6. ஸோ அப்போது 12, இது வந்து பார்த்தீங்கன்னா 18 × 2 36. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா +36 தான் வரும். 72 + 12, ஸோ 84, which is not equal to 0 சரிங்களா. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் இன்டர்செக்ஷன், நாட் ஈக்குவல் டு 0 தான் இன்டர்செக்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா not the given lines are not intersecting. ஓகே, ஸோ இன்டர்செக்டிங் பண்ணலை, பேரலாகவும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா hence they are skew lines. ஓகே, skew lines நம்ம சொல்லியாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிச்சோம்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். டெல்டாஸ் ஈக்குவல் ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் divided by modulus of b vector cross d vector. The numerator value is already we have found 84, that is 84. Next denominator மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ b cross d ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம மாடுலஸ் எடுத்துடலாம். ஸோ b vector cross d vector கண்டுபிடிச்சிடலாம், which is equal to determinant of I cap j cap k cap b vector entry. b vector values என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா b vector அது b1 b2 b3 அதோட வேல்யூ 12 6 minus 1. ஸோ அப்போ 12 6 minus 1, next d 6 6 1. okay, determinant value கண்டுபிடிச்சலாம். ஸோ I cap into this is 6 plus 6 ஆகிடும். ஸோ next minus j cap into this is 12 plus 6 ஆகிடும். ஸோ next plus k cap into this is 72 minus 36. okay, so this is 12 I cap, this is minus 18 j cap, here 36 plus 36 into k cap. okay,
நெக்ஸ்ட்டு மாடுலஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிடுவோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ அப்போ 12 ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் 18 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருமா? ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை ஸ்கொயர் பண்ண பாருங்கள். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதோட சிம்பிளாக இதில் காமனாக இருக்க டேர்ம்ஸ் எடுத்துருவோம். இதில் எல்லாத்துலேயும் 6 காமனாக இருக்குது. 6 எடுத்துக்கலாம். அப்போ 6 ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா இதில் பாருங்கள் 6 × 2 அப்போ 2 ஸ்கொயர் இல்லையா 12. இங்கே 3 இருக்குது. 3 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். பட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ப்ளஸ் 6 is 36 அப்போ 6 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6 ஸ்கொயர் வந்து அப்படியே ரூட் விட்டு வெளியில் எடுத்துட்டோம்னா 6 வந்துடும். ரூட் ஆஃப் இதை மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிப்போம். அப்போ இது 4 + 9 + 36 கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 6 × ரூட் ஆஃப் திஸ் இஸ் 49. ஓகே, அப்போ 6 × இது ரெண்டு தான் 7 கிடைக்குமா? விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ 42. அப்போது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 42 ஸ்கொயரோட வேல்யூ உள்ளே இருக்கும். அதை நம்ம எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக காமன் டேர்ம் எடுத்தால் சிம்பிளாக இருக்கும். ஸ்கொயர் ரூட் சின்ன நம்பர். ஓகே, சரி, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டெல் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் 84 டிவைட் பை நியூமரேட்டர் வேல்யூ 42. இது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2. ஸோ அப்போ the distance is units 2 units. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துடலாம். கொஸ்டின் ஃபைண்ட் தி parametric form of vector equation of the straight line passing through -1, 2, 1 and parallel to the straight line. R vector is equal to 2i cap plus 3j cap minus k cap plus t into I cap minus 2j cap plus k cap and hence find the shortest distance between the lines. Okay, the question என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது parametric form of vector equation of the straight line passing through the given point. ஸோ givenல என்ன சொல்லியிருக்காங்கன்னா givenல passing through the point -1, 2 ஓகேவா and parallel to the line சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது இல்லாமல் என்ன கொடுத்துறாங்க parallel to the line. லைனுடைய ஈக்குவேஷன் என்ன கொடுத்துறாங்கன்னா r vector equal to 2i cap plus 3j cap minus k cap plus t into I cap minus 2j cap plus k cap. ஓகே, அப்போ நம்ம வந்து வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வேணும்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வேணும், இன்னொரு பேரலல் வெக்டார் வேணும். சரிங்களா? அப்போ இதில் பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, அதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு -i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் k cap. ஓகே, இப்போ பேரலல் வெக்டார் வேணும். அப்போ பேரலல் வெக்டார் நம்ம எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா பேரலல் லைன்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போது since the given line is parallel to the required line, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனுக்கு இது வந்து parallel அப்படிங்கிறதுனால parallel vector அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ parallel vector that is b vector, இந்த லைனில் இருக்கக்கூடிய வெக்டார், அந்த வெக்டாரை parallel vector நம்ம எடுத்துக்கலாம். ஸோ b is equal to I cap minus 2j cap plus k cap. ஓகே, இப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வெக்டார் ஈக்குவேஷன், அதாவது parametric form of vector equation of the straight line உடைய வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். r vector is equal to a vector plus some scalar s into b vector. ஓகே, வேறு s அப்படிங்கிறது சம் ஸ்கேலர் r belongs to r. அப்போது that is the equation r vector is equal to a vector value என்ன கொடுத்துருக்கோம்னா -i cap plus 2j cap plus k cap plus s into b vector value I cap minus 2j cap plus k cap. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டோம்.
இதில் செகண்ட் ஒன்று கேட்டுட்ருக்காங்க என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன்ஸ். எந்த லைனுக்கு அப்படின்னா அவங்க கொடுத்த லைனு நெக்ஸ்ட் நாம் கண்டுபிடிச்ச லைன், இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போது we are going to find the shortest distance between two, இது ரெண்டுமே parallel line நமக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா இதனுடைய வெக்டாரும் இதனுடைய வெக்டாரும் சேமாக இருக்குது. அப்போது parallel line. ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபார்முலா அப்படின்னா d is equal to modulus of c vector minus a vector cross b vector divided by modulus of b vector. இதான் ஃபார்முலா. இப்போ a வேல்யூ தெரியும், நெக்ஸ்ட்டு b வேல்யூ தெரியும் நமக்கு இல்லையா, b வெக்டரும் எழுதிட்டோம். இப்போ c வெக்டார் எப்படி அதெல்லாம் பாருங்கள். c வெக்டார் இஸ் ஈக்குவல் டு cன்றது வந்து எந்த பாயிண்ட் எடுக்கலாம்னா ஏன்றது வந்து ஒரு லைனுடைய பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம் ஏ ஆல்ரெடி. அப்போ சின்றது வந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா, இன்னொரு லைனில் இருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் k கேப். ஸோ அப்போ ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், மூணுமே தெரிஞ்சிச்சா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் வேல்யூ வந்து 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் k கேப். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ வெக்டார் வேல்யூ, ஏ வெக்டார் வேல்யூ என்ன எழுதிருக்கிறோம் அப்படின்னா இது இருக்கு மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் மைனஸ் k கேப். ஓகே, ஸோ அப்போ ஆட் பண்ணால் 2 + 1 3i கேப், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் j கேப், நெக்ஸ்ட் மைனஸ் 2k கேப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாடுலஸ் எடுத்துடலாம். அப்போ சாரி கிராஸ் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா, கிராஸ் ப்ராடக்ட். ஸோ அப்போ c vector minus a vector cross b vector equal to determinant of first rule I cap, j cap, k cap. Next c minus a வேணும், c minus a find பண்ணிச்சிருக்கோம், that is 3 1 minus 2. next b vector வேணும். so b vector என்னன்னு சொல்லியிருக்கோம், இங்கே இருக்குது 1 minus 2 1, so 1 minus 2 1. அப்போ I cap into cross multiply பண்ண 1 minus 2 to 4 ஆகிடும். next minus j cap into this is 3 minus into minus plus 2. next plus k cap into this is 3 to 6 minus 6 minus 1. okay, so which is equal to minus 3i cap, this is minus 5j cap, this is minus 7k cap. okay, இப்போ modulus எடுத்துக்கலாம். so modulus of c vector minus a vector cross b vector is equal to square root of 3 ஸ்கொயர், எல்லாமே மைனஸில் இருக்குது, ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 9 + 25 + this is 49, so which is equal to square root of அப்போ 83, this is 83. நெக்ஸ்ட் நாம் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் வேணும் டினாமினேட்டரில். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு square root of b ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் 1, so 1 square plus minus 2 the whole square plus 1 square is equal to root of 1 plus 4 plus 1 equal to root 6. okay, so formula substitute பண்ணிடும், therefore d is equal to shortest distance formula. நியூமரேட்டரில் வந்து இதோட வேல்யூ அது வந்து ரூட் 83ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், டிவைட் பை இங்கே ரூட் 6 அப்படின்னு கிடச்சிருக்கா. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரெக்வயர்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். Next example 6.34, the question find the parametric form of vector equation of the straight line passing through the points of intersection of the straight lines. two straight line ஓட equation கொடுத்துருக்காங்க. first equation பாருங்க, அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது. செகண்ட் லைன் அந்த equation வந்து கார்டீசியன் ஃபார்மில் இருக்குது. ஓகே, அண்டு perpendicular to both straight line. so நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா find the parametric form of vector equation of the straight line. okay, நாம என்ன கண்டுபிடிக்க போறோம், vector equation of the straight line, line ஓட vector equation. ஒரு straight line உடைய vector equation கண்டுபிடிக்கணும், நமக்கு பாயிண்ட் வேணும், parallel vector வேணும். பட்
பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு லைன் வந்து r வெக்டார் ஈக்குவல் டு I கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் k கேப் ப்ளஸ் t இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 2k கேப். ஒரு லைன் வந்து வெக்டார் ஃபார்மில் கொடுத்தாச்சு. இன்னொரு லைனை கார்டீசியன் ஃபார்மில் கொடுத்துட்டோம். x மைனஸ் 2/1 ஈக்குவல் டு y மைனஸ் 4/1 2 ஈக்குவல் டு z ப்ளஸ் 3/4. இந்த ரெண்டு லைனும் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணோம். அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டை நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை வந்து என்ன செஞ்சுக்கணும், பாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்தது கண்டிப்பாக வந்து நம்ம வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாயிண்ட் வேணும். பாயிண்ட் ஓகே. அடுத்தது பேரலல் வெக்டார் வேணும். பேரலல் வெக்டாருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும், பர்பண்டிகுலர் டு போத் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பேரலல் வெக்டாரை எடுக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நாம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சோம். ஓகே, என்ன கண்டுபிடிக்கிறோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரி, இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, வெக்டார். அதை கார்டீசியனில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அப்போ இது கார்டீசியனில் இருக்குல்ல, அப்போ இதுவும் கார்டீசியனில் வேணும். அப்போ கார்டீசியனில் அந்த வெக்டார்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ கார்டீசியன் ஃபார்முலா என்ன, x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. அப்போ இது மேலே இருக்கிறது வந்து பாயிண்ட்டு. அப்போ அந்த பாயிண்ட் எப்படி எழுதலாம்னா, இதை கார்டீசியன் ஃபார்முலா நான் கன்வெர்ட் பண்ணுறேன் பாருங்க. எக்ஸ் மைனஸ் இந்த இங்கே ஒன்று இல்லையா, அந்த ஒன்று இங்கே போடுங்க, டிவைட் பை b1, இந்த 2 இங்கே போட்டுரு. ஒய் அடுத்தது வந்து y மைனஸ், அப்போ இங்கே வந்து என்ன வரும், y1, அப்போ இது 3 டிவைட் பை கீழே வந்து 3 ஈக்குவல் டு இசட், இங்கே மைனஸ் 1 இருக்கா, அப்போ +1 பை இங்கே கீழே 2. ஸோ இந்த மாதிரி கார்டீசியனில் இதை கொண்டு வந்துட்டோம் பாருங்க. இப்போ வெக்டாரை கார்டீசியன் கன்வெர்ட் பண்ணிட்டான். இதுவும் கார்டீசியன், இதுவும் கார்டீசியன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் என்ன செய்யணும், ஈக்குவல் டு சம் ஸ்கேலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே டி இருக்குது, அப்போ அந்த டி இங்கே யூஸ் பண்ணிப்போம். அப்போ இங்கே என்ன பண்ணோம், சம் ஸ்கேலர் எஸ். ஓகேங்களா, இங்கே வந்து எஸ், இது வந்து டி. இப்போ எனி பாயிண்ட் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஒன்று அடுத்து ஈக்குவல் பண்ண நமக்கு தெரியும். அப்போ x மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு டி. அதே மாதிரி y மைனஸ் 3/3 இஸ் ஈக்குவல் டு டி. நெக்ஸ்ட் z ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு டி. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வரும் 2 × t 2t, இந்த மைனஸ் இல்லாமல் +1, அப்போ 1 + 2t எழுதிக்கலாம். இங்கே அதே மாதிரி 3t, இங்கே +3 ஆகிடும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 3t + 3ன்னு எழுதலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2t +1 நம்மளும் -1, அப்போ z இஸ் ஈக்குவல் டு 2t - 1. அதே மாதிரி இங்கேயும் x minus 2/1 is equal to s, y minus 4/2 is equal to s, z plus 3/4 is equal to s. ஸோ இங்கேயும் 1 into s, அப்போ x is equal to s, அப்போ -2 அப்படின்னா +2, ஸோ s +2. நெக்ஸ்ட் இங்கே 2s, ஸோ y is equal to 2s, -1 அப்படின்னா +4. நெக்ஸ்ட் 4s, அப்போ z is equal to 4s +3 அப்படின்னா -3. ஓகேங்களா, சரி. அப்போ இதுலேருந்து என்ன சொன்னால், எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் எப்படி இருக்கும், இது வந்து 2t + 1, 3t + 3, 2t - 1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அதேமாதிரி இந்த லைனும் சொல்லலாம். ஸோ எனி பாயிண்ட்டு ஆன் தி லைன் எப்படி இருக்குன்னா, s + 2, 2s + 4, 4s - 3. ஓகே, சரி. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு பாயிண்ட் சேமாக இருக்கும், நம்ம தெரியும் இல்லையா, ஈக்குவலாக இருக்கும். அப்போது அட் தி பாயிண்ட் ஆஃப் intersection for some s and t, for some s for some t ஓட வேல்யூக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதனால் 2t + 1, 3t + 3, 2t - 1 equal to s + 2, 2s + 4, 4s - 3 ஈக்குவல் பண்ணுறீங்க. இப்போ எஸ்என்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சால்வ் பண்ணிடலாம். அப்போ 2t + 1 ஈக்குவல் டு s + 2, இது ஒரு ஈக்குவேஷனாக. அடுத்தது 3t + s இஸ் ஈக்குவல் டு 3t + 3 ஈக்குவல் டு இங்கே 2s + 4. அடுத்தது 2t - 1 ஈக்குவல் டு 4s - 3. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2t
எஸ்ஸுங்க எடுத்துக்கோங்க மைனஸ் எஸ் ஈக்குவல் டு எடுத்து போனால் -1 ஆகிடும். ஸோ 1 இது ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த 2s வந்து மைனஸ், அப்போ 2t திஸ் இஸ் -2s ஈக்குவல் டு 4 இங்கே -3ங்கிறது தான் 1 கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் தேர்ட்லேருந்து பாருங்கள் 2t இங்கே வந்து -4s ஈக்குவல் டு மைனஸ் இங்கே -3 இருக்குது, இது +1 அப்போ -2 கிடைச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிடலாம் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் 1 and 2 எடுத்துக்கோம். ஸோ 1 and 2 என்ன பண்ணலாம், 1 ஈக்குவேஷன் டைரெக்டாகவே நம்ம மைனஸ் பண்ணிடலாங்களா. ஸோ இப்போ 2 - 1 இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 2 - 1 இதில் வந்து ஆக்சுவலாக 3t இருக்கா. ஸோ திஸ் இஸ் 3t, அப்போ மைனஸ் பண்ண முடியாது 3t இது. அப்போது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. ஸோ ஈக்குவேஷன் 1 × 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 4t திஸ் இஸ் -2s ஈக்குவல் டு 2 செகண்ட் ஈக்குவேஷன் அதை அப்படியே எடுத்துப்போம். 3t -2s ஈக்குவல் டு 1 இது ரெண்டு மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போது t ஈக்குவல் டு இதை லெஸ் பண்ணிட்டோம் 1 கிடச்சிடும். அப்போ டீயோட வேல்யூ 1, டீயோட வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு 1ல் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ சப்ஜெக்ட் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போது 2t 2 × 1 2 -s is equal to 1. அப்போ நமக்கு தேவை வந்து 2 - 1 ஈக்குவல் டு s. அப்போது s is equal to +1, s-ஓட வேல்யூ கிடச்சிச்சு, ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ s-ஓட வேல்யூ எடுத்து இங்கே போடலாம், t-ஓட வேல்யூ எடுத்து இங்கே போடலாம், ரெண்டுமே ஒன்றா தான் ஒரு ஆன்சர். அப்போ therefore தி ரெக்வயர்டு பாயிண்ட் ஆஃப் intersection is s-ஓட வேல்யூ கொடுத்தீங்க 1 கொடுங்க. ஸோ இல்லை இங்கே கொடுத்துலாம், எது வேணாலும் செய்யலாம். 1 + 2 3 ஆகிடும். 1 கொடுத்தனா 2 + 4 6 ஆகிடும். 1 கொடுத்த 4 - 1 3, சரி -3 1. ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனுடைய பாயிண்ட். அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம a வெக்டார்னு எடுத்துக்கலாம். லெட் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i cap + 6j cap + k cap. ஒரு லைனுடைய வெக்டார் ஈக்குவேஷனுக்கு a வெக்டார் வேணும், அடுத்தது parallel வெக்டார் வேணும், அதாவது b வெக்டார். இப்போ b வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொடுத்த 2 லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 லைனும் எந்த லைனு, இந்த ஃபர்ஸ்ட் லைன், இந்த 2 லைன், செகண்ட் லைன், இந்த 2 லைனும் எப்படி இருக்குது, இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டிய லைன் வந்து இந்த 2 லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த 2 லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும்னா இந்த 2 வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பேரலல் வெக்டார், இந்த பேரலல் வெக்டார், இந்த பேரலல் வெக்டாருக்கு அது வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ரெண்டுத்தினுடைய பேரலல் வெக்டார், ஓகேங்களா. ஸோ பேரலல் வெக்டார் ஃபர்ஸ்ட் லைன், அப்புறம் பேரலல் வெக்டார் செகண்ட் லைன், அது ரெண்டுத்தையும் நம்ம அதுலேருந்து எடுத்துப்போம். சரிங்களா. அப்போது நான் என்ன செய்கிறேன், பேரலல் வெக்டார் ஆஃப் ஃபஸ்ட் லைனுடைய பேரலல் வெக்டார், அது வந்து b வெக்டார்னு எடுத்துப்போம். அது என்ன கொடுத்துறாங்க, 2i cap + 3j cap + 2k cap. ஓகேவா. அதே மாதிரி பேரலல் வெக்டார் ஆஃப் செகண்ட் லைனு அதோட வெக்டார் வந்து d வெக்டார்னு எடுத்துப்போம். அது வந்து 1 2 3 1 to 4 இருக்கு. அப்போ i cap + 2j cap + 4k cap. ஓகே, இது வந்து செகண்ட் லைனுடைய பேரலல் வெக்டார். இந்த 2 எடுத்தாச்சு. இப்போ இதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். சரிங்களா. அப்போது b வெக்டார் கிராஸு d வெக்டார் கண்டுபிடிப்போம். அப்போது i cap j cap k cap, b-யோட என்ட்ரிஸ் வந்து 2 3 2, d-யோட என்ட்ரிஸ் வந்து 1 2 4 ஈக்குவல் டு i cap இன்ட்டு 12 2 2 are 4 -4. நெக்ஸ்ட்டு -j cap இன்ட்டு திஸ் இஸ் 8 -2 ப்ளஸ் k cap இன்ட்டு திஸ் இஸ் 4 -3. ஸோ அப்போது 8i cap -6j cap ப்ளஸ் k cap. ஓகேங்களா. சரி, அப்போது தி ரெக்வயர்ட் லைன் இஸ் parallel to b vector cross d vector.
பி வெக்டார் கிராஸுக்கு கிராஸ் டி வெக்டருக்கு எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஏன்னா சின்ஸ் எதனால் அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டிய லைன் எப்படி இருக்கணும்னா தி ரெக்வயர்டு லைன் எப்படி இருக்கணும், ரெக்வயர்டு லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் தி கிவன் லைன்ஸ். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கிவன் லைன் இருக்கு இல்லையா, கிவன் லைனு 2 லைன், அது 2 லைனுக்கு எப்படி இருக்கணும், நாம் கண்டுபிடிக்க வேண்டிய லைனு பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்படின்னா பி கிராஸ் டி கண்டிப்பாக பேரலாக இருக்கும். ஸோ இதான் கான்செப்ட். அப்போது அந்த லைனுடைய ஈக்குவேஷன், அதாவது பெராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன், ரெக்வயர்டு லைன் எப்படி இருக்குன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இங்கே சம் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஏ இருக்குன்னு, அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் வந்து ஏ வெக்டர் வச்சுக்கோம், ப்ளஸ் இந்த பேரல் வெக்டாருக்கு வந்து சம் கான்ஸ்டன்ட் எஸ்டிஆர் யூஸ் பண்ணுறோம், சம் கான்ஸ்டன்ட் எம் இன்ட்டு இந்த பேரல் வெக்டார் வந்து பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ஃபோர் R vector is equal to A vector value point of intersection வச்சிருக்கோம், that is 3i cap plus 6j cap plus k cap plus m into B vector value, sorry B cross D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 8i cap minus 6j cap plus k cap. So this is the required Cartesian, sorry vector equation in parametric form where m belongs to R. It's a scalar. Thank you, students.